கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் சிப்ஸ் கடையில் 500 ரூபாய் கொடுத்து 2 கடலை மிட்டாய் வாங்கி சில்லறை கேட்ட விவகாரத்தில் கைகலப்பாகி சிப்ஸ் கடை சூறையாடப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிக்கும் வியாபாரிக்கும் இடையிலான வாய் தகராறு வில்லங்கத்தில் முடிந்தது ஏன்? சாதாரண சில்லறை தகராறு மிகப்பெரும் பிரச்சனையாக வெடித்துச் சிதற சிப்ஸ் கடையை அடித்து நொறுக்கி சுற்றுலா பயணி ஒருவர் சூறையாடி உள்ளார். 10 ரூபாய் கடலை மிட்டாய்க்கு 500 ரூபாயை நீட்டி பட்டப்பகலில் கூட்டத்தை கூட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? தொடர் விடுமுறையால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிகிறது. வெள்ளிக்கிழமை காலை சென்னையில் இருந்து 20க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்துள்ளனர். பரபரப்பான மூஞ்சிக்கல் பகுதியில் வண்டியை நிறுத்தியவர்கள் அங்குள்ள கடைகளில் தின்பண்டங்கள் வாங்கிக் கொண்டிருந்தனர். அதில் ஒருவர் இந்த சிப்ஸ் கடையில் 2 கடலை மிட்டாய் வாங்கியுள்ளார். அதற்காக 10 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஆனால் 500 ரூபாயை பாக்கெட்டில் இருந்து எடுத்தவர் கடைக்காரரிடம் படக்கென நீட்டியுள்ளார். பிறகென்ன டோட்டலா சோழி முடிஞ்சு போச்சு. பத்து ரூபாய்க்கு 500 ரூபாய் நோட்டா என டக்குன்னு பணத்தை வாங்கிய சிப்ஸ் கடைக்காரர், சில்லறை இல்ல, கொஞ்சம் சிப்ஸ் வாங்கிக்கோ என கூறியுள்ளார். அதில் ஆத்திரமடைந்த சுற்றுலா பயணி 490 ரூபாய்க்கு சிப்ஸெல்லாம் வேணாம், சில்லறை கொடுத்தா போயிட்டே இருப்பேன் என கூறியுள்ளார். அது தொடர்பாக ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட ஆத்திரமடைந்த சுற்றுலா பயணி சிப்ஸ் கடையில் உள்ள பொருட்களை கீழே தள்ளி உடைத்து விட்டார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாதாரண சில்லறை தகராறு கைகலப்பில் முடிந்ததால் கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் சில்லறைக்கு ஒரு சண்டையா என்று பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது.